இன்னைக்கு வந்து மேஷ ராசியும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பரிகாரங்கள் செய்யலாம். ஏன்னா, செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு எவ்வளோ சிறந்ததோ, அதே சிறப்பு நமக்கு நரசிம்மருக்கும் உண்டு. ஸோ, நம்ம எப்பொழுதுமே எதிரிகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. சத்ருக்கள் நெறைய இருக்கிறவங்க மேஷராசி மற்றும் விருச்சிக ராசி. ஏன்னா, விருச்சிகத்தில தான் நமக்கு செவ்வாய் இருக்காரு. அதோட சூரியனும் சேர்ந்திருக்கிறாங்க. அதனால மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடையும் செய்யலாம். ஏன்னா பிரதோஷ காலம்ங்கிறது நரசிம்மருக்கும் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு சிவபெருமான்கிட்ட நீங்க அபிஷேகத்தை பார்த்துட்டு நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம். பச்சை பயறு இருக்கு இல்லையா? அந்த பயறு வந்து சுண்டல் பண்ணி நம்ம ரிஷபத்துக்கு வந்து பிரதோஷ நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நெய்வேத்தியம் செய்தால் ரொம்ப நல்லது. ஸோ வீடு பக்கத்துல நீங்க வந்து கோவிலுக்கு எடுத்துன்னு போய் நந்திக்கு நெய்வேத்தியம் பண்ணி அங்க வந்து 4 பேருக்கு நீங்க குடுக்கலாம். இது சத்ரு பயம் இல்லாமல் இருக்கும். மேலும் கடன் பிரச்சனை தீர நல்ல ஒரு பரிகாரம்.